Hello friends, welcome to Nitish Family. 21 day weight loss challenge day 3 ஓட workout routine என்ன அப்படினா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி first time என்னோட வீடியோ பார்க்கறவங்க subscribe பண்ணிக்கோங்க and bell button-ஐ click பண்ணிக்கோங்க. day 3 exercise பண்றதுக்கு முன்னாடி subscriber மெயின் சந்தேகங்கள் எனக்கு முட்டி வலி இருக்கு நான் எந்த மாதிரி எக்சர்சைஸ் பண்ணலாம் அப்படினு கேக்குறீங்க. முட்டி வலி இடுப்பு வலி இருக்கு அப்படினா உங்க உணவுல புரோட்டீனோட அளவு கம்மியா இருக்கு. உங்களோட உணவுல புரோட்டீனோட அளவை இன்க்ரீஸ் பண்ணுங்க. மீன் எடுக்கிறது, முட்டையோட வெள்ளைக்கரு எடுக்கிறது, நான்வெஜ் ஐட்டங்கள் கொஞ்சம் எடுக்கிறது, பல்சஸை வேக வச்சோ இல்லை முளைக்கட்டியோ எடுக்கிறது, உங்களோட புரோட்டீன் பால் சார்ந்த பொருட்கள், கீரை இந்த மாதிரி ஐட்டங்களை உணவுல ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, எனக்கு ஒரு சைடு மட்டும் நீ பெயின் இருந்தாலும் ரெண்டு சைடுமே நீ கேப் மாதிரி நீ பேண்ட் மாதிரி போட்டுக்கோங்க. அது உங்கள் மசில்ஸை டைட் பண்ணும்போது கொஞ்சம் பெயின் கம்மியாக இருக்கும். நீ பெயின் இருக்குது அப்படின்னா ஸ்குவாட், ஸ்மோ ஸ்குவாட் அந்த மாதிரி லங்ஸஸ், ரிவர்ஸ் லங்ஸஸ், முட்டியை ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுற எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம். ஜம்ப் பண்ணியும் பண்ண வேண்டாம். ஜம்ப் பண்ணாமல் மெதுவாக பண்ணிக்கோங்க. மற்றபடி இருக்க ஃப்ளோர் எக்ஸசைஸோ இல்லை அப்படின்னா ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்க எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். நீ பெயின் இருக்கும்போது லாங் டைமாக வாக்கிங்கும் போகாதீங்க. அதே நேரத்தில் எக்ஸசைஸும் ஹெவியாக ஜம்ப் பண்ணியும் பண்ணாதீங்க. அந்த நீ பெயினை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் எல்லா எக்ஸசைஸும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பெயின் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். டே 3யோட எக்ஸசைஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டே 1ஓட ஃபுல் பாடி ஒர்க் அவுட், ஜம்பிங் ஜாக், ஆப் ரன், ஸ்கிப்பிங், பர்பீஸ், ஸ்குவாட் வாக், சைடு நீ டச் இந்த 5 எக்ஸசைஸுமே 2 செட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டே 3யோட எக்ஸசைஸை வந்து 6 எக்ஸசைஸ் இருக்கும், 2 செட்டு பண்ணணும். அதே நேரத்தில் வார்ம் அப் அப்படின்றது மஸ்ட். வார்ம் அப் பண்ணிவிட்டு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இன்னைக்குரிய 6 எக்ஸசைஸை நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். சரி வாங்க எக்ஸசைஸ் 1 என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ரிவர்ஸ் லங்ஸஸ். 20 கவுண்டில் 2 செட்டு பண்ணுங்கள், இல்லை 3 செட்டு பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் லங்ஸஸ் பண்ணும்போது உங்கள் கால்களை ரிவர்ஸில் கொண்டு போகும்போது கால் பாதம் ஃபுல்லாக தரையில் ஹோல்ட் பண்ணாதீங்க. கால் விரல் மட்டும் தரையில் அழுத்தின மாதிரி மெதுவாக உடம்ப கீழே இறக்கி கொண்டு வாங்க. புதுசாக பண்ணுறவங்க தம்புஸை ஹோல்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் இருக்க கால் எல் ஷேப்பில் வரணும், பேக்கில் இருக்க கால் கர்வ் ரைஸில் வரணும். முட்டி கீழே டச் பண்ணாமல் மெதுவாக எழுந்திரிச்சு ஃப்ரண்ட்டில் கொண்டு வாங்க. 1 2 3 சேம் ரிவர்ஸ் லங்ஸஸ் ப்ளஸ் தம்பிள்ஸ் ப்ரெஸ். 1 ஷோல்டர் கிட்ட கொண்டு வந்து ரைசஸ். 2 3 4 செகண்ட் எக்ஸசைஸ் ஆர்ம்ஸ் அப் அண்ட் டவுன். நேற்று சர்க்கிள் பார்த்தோம், இன்னைக்கு அப் அண்ட் டவுன் பார்க்கலாம். கை ஷோல்டருக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக ஹோல்ட் பண்ணி 3 inches அப் டவுன், அப் டவுன், அப் டவுன், அப் அப் டவுன், அப் டவுன். அடி வைத்த உள்ளேருந்து ஏற்கனவே தெரியலன்னு சொன்னாங்க, நீங்கள் அடி வைத்த இழுத்து பிடிங்கன்னு சொல்கிறது எனக்கு புரியலக்கா அப்படின்னாங்க. கோர் மசில்ஸை டைட் பண்ணுறது அப்படின்னா உங்கள் வயிற்று மசில்ஸை கீழேருந்து மேலே இழுத்து மெதுவாக உள்ளே இழுத்து பிடிக்கிறது தான். முதுகை இப்படி வளைக்காமல் முதுகை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு உங்கள் வயிற்று பகுதியை உள்ளே இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. கை ஷோல்டர் நேரம் ஸ்ட்ரெயிட்டாக ஹோல்ட் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10 சேம். ஆர்ம்ஸ் அப் அண்ட் டவுன் அப்படின்றது சிங்கிள் எக்ஸசைஸ் தான், ரொம்ப ஈஸியாக பண்ணுறது. நான் 1 kg தம்பிள்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இது 20 to 40 கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணிக்கலாம். 2 செட்டு 3 செட்டு பண்ணிக்கோங்க. தேர்ட் எக்ஸசைஸ் தம்பிள்ஸ் ஃப்ரண்ட் ரைசஸ். ஸோ கைகளை உங்கள் உள்ளங்கை என்னோட தை மசில்ஸ்க்கு மேலே இருக்க மாதிரி, ஆனால் தை மசில்ஸ்க்கு மேலே வைக்கக்கூடாது. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் ஒரு அரை அடிக்கு முன்னாடி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். உங்கள் கோரை டைட் பண்ணி ட்ரைஸப்பை புஷ் பண்ணி 1 2 ஷோல்டர் அளவுக்கு உங்கள் கைகளை ரைஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரைஸ் பண்ணாதீங்க. 3 4 சேம் 5 6 7 8. தம்பிள்ஸ் ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணுறவங்க 2 kg வச்சுருக்கேன் 1 kg வச்சுருக்கேன் அப்படின்னா 20 ரைஸஸுக்கு நீங்கள் 2 செட்டு பண்ணிக்கலாம். இப்போ 3 kgயோ இல்லை 5 kg வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் ஹேண்டில் ஒரு தடவை, லெஃப்ட் ஹேண்டில் ஒரு தடவை அப்படி மாற்றி மாற்றி பண்ணி பழகிக்கோங்க. ஈச் சைடு 5 8 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கவுண்ட்ஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பைசப் கர்ல். பைசப் பண்ணால் ஜென்ஸ் மாதிரி நம்மளுக்கு வெளியே பல்கியாக வருமா? அப்படிலாம் கிடையாது. உங்கள் பைசப் மசில்ஸ் அப்படின்றது டைட் ஆகும். மசில்ஸ் டைட் பண்ணுறது தான் வந்து பைசப் கர்ல் அப்படின்றது. சேம் உங்கள் ஷோல்டருக்கு ஈக்குவலாக உங்கள் முட்டியை ஹோல்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் இப்படி வந்து ஹோல்ட் பண்ணாதீங்க. உங்கள் ஷோல்டருக்கு நேராக முட்டி இடுப்போடு சேர்ந்து டைட் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். உங்கள் ட்ரைசப் மூவ் பண்ணாமல் 4 arms முட்டிக்கு கீழே இருக்க மசில்ஸை மூவ் பண்ணி கீழே இருக்கா செஸ்ட் வரைக்கும் அப்படியே புஷ் பண்ணுங்கள். 1 2 3 4 5
6 7 8. சேம் கை இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து உங்கள் ட்ரைசப் பைசப் அப்படி மூவ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா பிரயோஜனமே இருக்காது. உங்கள் ட்ரைசப் மூவ் பண்ணாமல் ஷோல்டர் நேராக டைட்டாக ஹோல்ட் பண்ணி ஃபோர் ஆர்ம்ஸை மூவ் பண்ணி பண்ணுங்கள். 5th எக்ஸசைஸ் ஸ்டாண்டிங்கில் பேக் லெக் ரைசஸ். சேராவது செவத்துலையாவது உங்கள் உடம்ப அப்பர் பாடியை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சேர் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய உடம்பு சேர்லேருந்து ஒரு 3 ஃபீட்டுக்கு காலை பின்னாடி கொண்டு வந்து அப்பர் பாடியை ஸ்லைடாக டைட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். ரைட் சைட் பண்ண போகிறேன். ரைட் சைட் காலை பேக் சைடில் உங்கள் தை மசில்ஸை டைட்டாக ஹோல்ட் பண்ணி பெருவிரல் மட்டும் கீழே தரையில் இருக்கா, இதில் இருந்து 1 2 3 4 5. சேம் அதே மாதிரி நெக்ஸ்ட் சைட் லெஃப்ட் சைட் 1 2 3 4 5. நம்ம வீட்டிலேருந்து பண்ணுற எக்ஸசைஸில் நம்ம 1 kg 5 kg 8 kg வரைக்கும் தம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம். இதே வந்து நம்ம ஜிம்முக்கு போனோம் அப்படின்னா கேபிள் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம பேக் லெக் ரைஸில் கேபிள் மாட்டி நம்ம வெயிட் லிஃப்ட் பண்ணி பண்ணும்போது மினிமமே 10 லேப் இருக்கும். மினிமம் 5 kgலேருந்து எக்ஸ்ட்ரா 40 50 வரைக்கும்லாம் வச்சு பண்ணுறவங்களாம் இருக்காங்க. நம்ம அந்த அளவுக்கு பண்ணாட்டினாலும் அட்லீஸ்ட் நம்ம பாடி வெயிட்டை வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாக எஃபெக்டிவாக பண்ணுங்கள். காலை நல்லா ஃபுல்லாக மெதுவாக தூக்கி ஃபுல்லாக பேக் சைடு ஃபுல்லாக தூக்கி பண்ணுங்கள், நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். சேம் நம்ம ஃப்ரண்ட் வயிறும் சரி, உங்கள் இடுப்புக்கு மேலே இந்த இடமும் நல்லா குறையும், நல்லா ஷேப் வர்றதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் ஒன் ஃபயர் ஹைட்ரண்ட். நேற்று டாங்கி ஹிப் பார்த்துருப்போம். கால்களை பேக்கில் எல் ஷேப்பில் தூக்கியிருப்போம். இது வந்து லெஃப்ட் ரைட் சைடு வந்து கால்களை எல் ஷேப்பில் ஹோல்ட் பண்ணுறதா. உங்கள் கை ஷோல்டர் அளவுக்கு ஹோல்ட் பண்ணிக்கோங்க, முதுகு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். லெஃப்ட் சைடு காலை லெஃப்ட் சைடில் எல் ஷேப்பில் ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3. நீங்கள் காலை எல் ஷேப்பில் தூக்குறது உங்கள் பட்லேருந்து முட்டி வரைக்கும் ஈக்குவல் லைனுக்கு கொண்டு வாங்க. 3 4 5. லெஃப்ட்டு ஒரு தடவை ரைட்டு ஒரு தடவை மாற்றி மாற்றி பண்ணுங்கள். 30 கவுண்ட் வரைக்கும் நம்ம பண்ணலாம். அதே மாதிரி ஃபயர் ஹைட்ரண்ட்டில் ரைசஸ் அப்படின்றது காலை எல் ஷேப்பில் தூக்கி இதிலேருந்து 3 inches 1 2 3 4 5 6 7 8. மெதுவாக பண்ணுங்கள். 3 inches அப் அண்ட் டவுனில் பண்ணுறது தான். ஃபயர் ஹைட்ரண்ட் வந்து ரைசஸ் பண்ணும்போது ஈச் சைடு 20 பண்ணிக்கோங்க, 2 செட்டு பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். டே 1க்குரிய ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. வார்ம் அப் பண்ணிவிட்டு ஃபுல் பாடி ஒர்க் அவுட். நெக்ஸ்ட்டு டே 3க்குரிய எக்ஸசைஸ் 2 செட்டு பண்ணலாம், 3 செட்டு பண்ணலாம். 2 செட்டு 3 செட்டு பண்ணும்போது எனக்கு டைமிங் இங்கே பத்தலைக்கா, காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை பண்ணிக்கலாமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஆனால் மினிமம் எக்ஸசைஸ் வந்து ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நம்மளோட கொலாஜின் பேண்டிங் தாண்டி நம்மளோட ஃபேட் பேர்னிங் நடக்கணும் அப்படின்னா மினிமம் 45 நிமிஷமாவது எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ 2 டைமே எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் எப்போ பண்ணாலும் வார்ம் அப் பண்ணணும், ஃபுல் பாடி ஒர்க் அவுட். நீங்கள் எந்த அப்பர் பாடியோ லோயர் பாடியோ மிங்கிள் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் கூல் டவுன் பண்ணவும் மறந்துடாதீங்க. வார்ம் அப் கூல் டவுன் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. டே 1க்குரிய வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.